எவ்ரிவன் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அப்படின்ற டாப்பிக்கில் சில மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எங்கே கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். இந்த டாப்பிக்கில் வந்து ஏஷியன் பீரியட்லேருந்து டில் நவ் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இந்தியாவில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எஜுகேஷன் ரிலேட்டடாக அப்படின்றத இந்த டாப்பிக்கில் வந்து நம்மளால் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். நிறைய இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. இந்த டாபிக் வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த வேர்ட் வேதா டெரைவ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேதா அப்படின்ற வேர்ட் வந்து இதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் மைட் ஹேவ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த வேதாஸ். எஜுகேஷன் கல்வி முறை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்னா வேதாஸ்லேருந்து ஒரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது சான்ஸ்கிரிட் வேர்டான வேதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த வேர்டு வேதா அப்படின்றது எதுலேருந்து டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா வித் அப்படின்றதுலேருந்து டெரைவ் பண்ணுறாங்க. வித் அப்படின்னா டு நோ அப்படின்னு அர்த்தம். ஸோ வேதா அப்படின்றது எந்த லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன் விச் யூனிவர்சிட்டி வேர் சாணக்கியா செட் டு ஹவ் கம்போஸ்ட் இஸ் அர்த்தசாஸ்திரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சாணக்கியா தான் வந்து அர்த்தசாஸ்திரா வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருப்போம். ஆனால் எந்த யூனிவர்சிட்டியில் பர்டிகுலராக வந்து கம்போஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்ஸிலாவில் தான் கம்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ டக்ஸிலான்றது ஒரு அந்த காலத்தில் ஏஷியன் பீரியடில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான எஜுகேஷன் யூனிவர்சிட்டியாக இருந்திருக்கு. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா சாணக்கியா வந்து அவரோட அர்த்தசாஸ்திரம் வந்து தொகுத்திருக்காரு அப்படின்றத இம்பார்ட்டன்ட் ஃபேக்டாக வந்து சொல்கிறாங்க. டக்ஸிலா வாஸ் அன் ஏஷியன்ட் இந்தியன் சிட்டி விச் இஸ் நவ் இன் நார்த் வெஸ்டர்ன் பாகிஸ்தான். இப்போ டக்ஸிலா எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் பாகிஸ்தானில் இருக்குது. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் அந்த யுனெஸ்கோ டிக்ளேர்ட் இஸ் அன் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் இன் 1980. 1980 வந்து யுனெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா அது வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அறிவிக்கிறாங்க. இட் ஃபேம் ரெஸ்டட் ஆன் த யூனிவர்சிட்டி வேர் சாணக்கியா இஸ் செட் டு ஹவ் கம்போஸ்ட் இஸ் அர்த்தசாஸ்திரா. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆர்கியாலஜிஸ்ட் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் டிஸ்கவர்ட் இட் ரூயின்ஸ் இன் மிட் 19th century. அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்த ரூயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 19th century வந்து இந்த டக்ஸிலா யூனிவர்சிட்டி ரூயின்ஸ் எல்லாம் வந்து 19th century வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ பார்த்த ஃபேக்ட் தான் அது. வென் டிட் த யுனெஸ்கோ டிக்ளேர் டக்ஸிலா as வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1980 தான் சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. The dash accounts given by Hunsang and I Sing Chinese scholars and other sources tell us that Kingston Society took an active interest in promoting education. அதாவது வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறாங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹுன்சாங் அண்ட் ஐ சிங் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து சைனீஸ் ஸ்காலர்ஸ். இவங்க சோர்ஸஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா கிங்ஸ் அதே மாதிரி சொசைட்டியும் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஈடுபட்டிருக்காங்க. எதுக்காகனா எஜுகேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எஜுகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னு எதுலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜட்டகா டேல்ஸ்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஜடக்கா டேல்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹுன்சாங் அண்ட் ஐசிங் அப்படின்றவங்க தான் கொடுத்துருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா சைனீஸ் ஸ்காலர்ஸ். The Jataka Tales accounts given by Hunsang and I Sing Chinese scholars and other sources tells us that a Kingston Society took an active interest in promoting education. Through monasteries, viharas, Buddhist scholars carried out the education work. As a result, many famous education centers came into existence. Among the most notable universities that are emerged during the period were situated at Taxila, Nalanda, Vallabhi, Vikramashila, Vatandapuri and Jagadala. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா டக்ஸிலா, நாலந்தா, வலாபி, விக்ரமஷிலா, ஒத்தந்தபுரி, ஜகடலா. இந்த யூனிவர்சிட்டி இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த டக்ஸிலா இருந்து ஜகடலா, இந்த யூனிவர்சிட்டியில் எதோட கனெக்ஷனோட வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா விஹாராஸ் கனெக்ஷனோட டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதே பெனாரஸ், காஞ்சி பார்த்திங்கன்னா எந்த ரிலேஷனோட டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா டெம்பிள்ஸ் ரிலேஷனோட டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த பாயிண்ட் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். டேரக்ட் கொஷின் கூட கேட்பாங்க. பெனாரஸ் அண்ட் காஞ்சி டெவலப்ட் இன் ரிலேஷன் வித் டேஷ் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. டெம்பிள்ஸ், விஹாராஸ், மானிட்டரிஸ், மட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டெம்பிள்ஸ் தான். Nalanda, the oldest university in India located in present day. Oldest university Nalanda அப்படின்னு நமக்கு தெரியும். அது எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கிரிஹ், பீகாரில் இருக்குது.
The ancient university was a center of learning from the 5th century AD CE to 12th century AD CE. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. லொக்கேட்டட் இன் ப்ரெசன்ட் டே ராஜ்கிரிஹ், பீகாரில் இருக்குது. நாலந்தா வாஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் யுனெஸ்கோ டிக்ளேர்ட் த ruins ஆஃப் நாலந்தா மகாவீராய வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இது நாலந்தாவும் பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். டேஷ் விட்னஸ்ட் அ ரேடிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வித் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் முஸ்லீம் எஜுகேஷன் இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிடிவல் பீரியடில் தான் பார்த்திங்கன்னா வந்து முஸ்லீம் எஜுகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்டில் மிடிவல் பீரியடில் தான் வந்து முஸ்லீம் எஜுகேஷன் வந்து பரவலாக வந்து பரவி இருந்துச்சு. இந்த டேஷ் முஸ்லீம்ஸ் ரூலர்ஸ் எஸ்டாப்ளிஷ் எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ். 11th centuryல தான் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே டேட்டா பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கூல் புக்ஸில் வந்து இருக்குது. Muslim rulers promoted urban education by bestowing libraries and literary societies. They founded primary school maktabs in which students learnt reading, writing and basic Islamic prayers. And secondary schools, madrasa, were established to teach advanced language skills. Which is correct அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முஸ்லீம் ரூலர்ஸ் பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய லைப்ரரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. சொசைட்டிஸை வந்து லிபரலாக வந்து எஜுகேஷன் கற்றுக்கிறதுக்கான நிறைய வந்து முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல் மக்தாப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி செகண்டரி ஸ்கூல் மதராசா அதுவும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரைமரி ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீடிங், ரைட்டிங், பேசிக் இஸ்லாமிக் ப்ரேஸ் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டாங்க. அதே வந்து செகண்டரி ஸ்கூல் மதராசாஸ் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா டு டீச் அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அதை அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து டீச் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் பி 1 and 2 ஒன்லி. ப்ரைமரி ஸ்கூல்ஸ்னால் என்ன மக்தாப்ஸ், அதே மாதிரி செகண்டரி ஸ்கூல்ஸ்னால் மத்ராசா அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. The main objective of this madrasas was to train and educate as scholars who would become eligible for the civil services. இந்த மദ്രാസா கொண்டு வந்தாங்க இல்லையா, இவங்க மெயின் அப்ஜெக்டிவ் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் பர்சன்லாம் வந்து எஜுகேட்டட் பர்சன் ஸ்காலர்ஸ் இவங்களெல்லாம் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள் ஆக்கிறதுக்கு தான் இவங்களோட மெயின் நிறைய இருந்திருக்கு. நிறையா வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. மெயின் அப்ஜெக்டிவ் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மദ്രാസാவோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா சிவில் சர்வீசஸில் எஜுகேட்டட் பர்சன் வந்து எலிஜிபிள் ஆக்கிறது தான். அடுத்த கொஷின் பாருங்கள். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் டு எஸ்டாப்ளிஷ் மதராசா அட் டெல்லி டூரிங் ஹிஸ் ரூல்? கிராஜுவலி மெனி மதராசாஸ் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ட். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் தான் கொண்டு வருவார். இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு மதராசா யாரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? இல்துமிஷ் பண்ணுறாரு. எங்கே அப்படின்னா டெல்லியில் வந்து கொண்டு வராரு. The system of education in the medieval India was under the control of ulema கண்ட்ரோலில் தான் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்து முஸ்லீம் பீரியடில் வந்து இருந்துச்சு. The system of education in medieval India was under the control of ulema. During those days, education was related to religious training. அந்த டேஸில் பார்த்திங்கன்னா உலேமா கண்ட்ரோலில் இருக்கும் போது ரிலீஜியஸ் ட்ரைனிங் தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெடிசன், அரேபிக், லிட்ரேச்சர், கிராமர், ஃபிலோசஃபி இதுவும் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. History states that Arab and Central Asian people brought Muslim education models to India in both the medieval and modern period. Women education in India was prevalent during the medieval period. Women education வந்து medieval periodல இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பரவலாக பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து முஸ்லீம் எஜுகேஷன் வந்து உமன் எஜுகேஷன் வந்து மிடிவல் பீரியடில் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த முஸ்லீம் எஜுகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா அரப் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் பீப்புளில் வந்து முஸ்லீம் எஜுகேஷன் வந்து மாடல்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. மிடில் பீரியட்லேயும் இருந்திருக்கு, அதே மாதிரி இயர்லி மாடர்ன் பீரியட்ஸ்லையும் வந்து முஸ்லீம் எஜுகேஷன் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Who encouraged learning of scientific சப்ஜெக்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு யார் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங் ஆஃப் ஜெய்ப்பூர் அப்படின்றவர் தான் வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பார். Raja Jaisingh of Jaipur encouraged learning of scientific subjects. Besides, many institutions were started by private individuals as well. Madrasa of Ghaisuddin in Delhi, Madrasa of Maulana Sadruddin at Shahjahanabad. இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து முஸ்லீம் பீரியடில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா மദ്രാஸ் ஆஃப் கைசுதீன் இன் டெல்லி கொண்டு வந்திருக்காங்க. மദ്രാஸ் ஆஃப் மௌலானா சத்ருதீன் அட் ஷாஜஹானாபாத்தும் கொண்டு வந்திருக்காங்க.
வேர் வாஸ் த அஹோபிலா மட் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அஹோபிலா மட்டு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மடம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் மட்டு. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கமில் தான் இருக்குது. The medieval period saw the founding of many religious mut or monasteries which also took up the cause of education. மிடிவல் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய ரிலீஜியஸ் அதாவது மடங்கள், மடாலயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இவங்களோட பங்கு வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. த அஹோபிலா மட் இன் ஸ்ரீரங்கம் வாஸ் ஒன் அமாங் தம் வேரஸ் ஸ்ரீ ராமானுஜம் ஹேஸ் மேட் டிஸ்டிங்டிவ் கான்ட்ரிபியூஷன் டு த காஸ் ஆஃப் எஜுகேஷன். இந்த மட்டில் தான் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமானுஜரோட பங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. எஜுகேஷனுக்காக அவரோட கான்ட்ரிபியூஷனும் இதில் இருந்திருக்கு. பிசைட் மட்ஸ், ஜெயின் பள்ளிஸ், இதில் வந்து மடங்கள் மட்டும் இல்லாமல் ஜெயினோட பள்ளிஸ், அதுக்கப்புறம் புத்திஸ்டோட விஹாராஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நிறைய வந்து பீப்புளுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. They had large libraries of books in all branches of learning. எல்லா branches of learning, இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஸோ இந்த மாதிரி எல்லா பிரான்ச்சஸ்லேயும் பார்த்திங்கன்னா லைப்ரரிஸ் ஆஃப் புக்ஸ் வந்து இந்த இந்த மிடிவல் பீரியடில் வந்து இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.